நான் 87ல் எனக்கு 72 வயசு ஆகுது. இருந்தாலும் நான் பிறந்தது அந்த ஏரியாவில் தான், சென்ட்ரல் ஆஃப் ரோடு பைக்ராஃப்ட் நகரில் தான் பிறந்தேன். ஆனால் எவ்வளோ பேர் ஆட்சியில் இருந்தாங்க, காங்கிரஸ் இருந்தது, ஏடிஎம்கே இருந்தாங்க, எல்லாம் இல்லை. பாத்ரூம் வசதி, ட்ரைனேஜ் வசதி, கரண்ட் வசதி, எந்த அடிப்படை வசதி எங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான் நாங்கள். பச்சை பாஸ்டர்ஸுக்காரன் வந்து இடித்து போட்டு போயிடுவான், போலீஸ் வச்சு. கார்பரேஷன் வந்து இடிச்சு 4 மூங்கிலாக தட்டி விட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டவங்க நாங்கள். 1987 தளபதி முத எம்எல்ஏக்கு நின்னார். அப்போ நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கனாக்கா எங்களுக்கு நீங்கள் இந்த இடத்த உறுதி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். நான் எம்எல்ஏ ஆகிட்டேனாக்கா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு தருவேன்னு சொல்லிட்டு, இந்த ஓட்டுக்காக வர்றாருல அப்போ சொல்லிட்டாரு தளபதி, ஓகே சொல்லிட்டாரா, ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சது முதல்ல பைக்ராஃப்ட் நகரில் தான் வந்தார். நன்றி அறிவிப்பு சொல்லும் எங்கள் தளபதிக்கு. நான் கட்சிக்காக பேசல, உள்ளிருந்து வருது எனக்கு வார்த்தை. அதனால வந்தார். முதல்ல எங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுட்டு உடனே மறு மாதமே, அதாவது முதல் கையெழுத்து எங்கள் ஊருக்கு தான் போட்டார். பச்சை பாஸ்டர்ஸில் பேசி எங்களுக்கு முதல் ஒரு விழா வச்சு எங்களுக்கு ஈப்பட்டை ஈப்பட்டா கொடுத்தாங்க. அதோட உங்கள் இடம் இதுதான், ஊர் ஃபுல்லாக டெமலிஷ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அது காணிகள் போட்டாங்க. முதல் காணிகள் போட்ட இடம் எங்கள் இடம் தான். நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, கோடியாக வார்த்தை கிடையாதுடா. அவருக்கு நன்றி சொல்லும். எல்லாமே செய்தார். செய்ததுக்கு அப்புறம் வேறு என்ன நம்மளுக்கு குறை இருக்குது?